வினை தூய்மை அப்படிங்கிற அதிகாரத்தில் வள்ளுவர் ஒரு செயல், வினை என்றால் செயல், ஒரு செயல் எப்படிப்பட்டதாக இருக்கணும், ஒரு செயலானது நன்மை தரக்கூடியதாக, பிறருக்கு எந்த கெடுதலையும் கொடுக்காம சிறந்ததாக தூய்மையானதாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதில் முக்கியமாக இந்த குறளில் வள்ளுவர் ஒரு செயலை எவ்வளோ சிறப்பானதாக, அருமையாக, அழகாக, ஆழமாக சொல்லியிருக்காருங்கிறத குறளை பார்ப்போம். குறள் என்னன்னா, அழக்கொண்ட எல்லாம் அழப்போம், இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை. அதாவது ஒருவரை துன்புறுத்தி சிரமப்படுத்தி நாம் பெற்ற பயன், அடைந்த நன்மை நிச்சயமாக நிலைக்காது. அவரை எப்படி சிரமப்படுத்தி கஷ்டப்படுத்தி அவங்ககிட்ட இருந்து அந்த பயனை பெற்றோமோ அதே போல் அந்த பயனானது நமக்கு நம்மை விட்டு நம்மளை அழவிச்சு நம்மை விட்டு நீங்கிவிடும். அதனால் நம்ம ஒரு பொருளை அடையும் போது, அதை சம்பாதிக்கும் போது அதை நல்ல வழியில் சம்பாதிக்கணும். ஒருத்தரை கஷ்டப்படுத்தி நம்ம எந்த பொருளையும் ஈட்ட முடியாது, அது நிலைக்காது. இதுவே இந்த குறளினுடைய பொருள். நன்றி.